எந்த அக்ஷய லக்கணம் இருந்தால் அரசியலில் டாப்பாக வருவாங்க? எல்லாருமே வந்து அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்து சார் எனக்கு பிறக்கும்போது ஜென்ம லக்கணம் சிம்ம லக்கணம் சார், நான் அரசியலில் ஜெயிச்சிடுவேன்னா சார், நீங்கள் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்கணக்காரர்கள் ஒரு 30 வயசு வரும்போது அரசியலில் பெரிய செல்வாக்கோடு வந்துடுறாங்க. ஏஎல்பி சிம்ம லக்கணமோ, ஏஎல்பி சிம்ம லக்கணமோ, ஏஎல்பி துலா லக்கணமோ, ஏஎல்பி தனுசு லக்கணமோ, ஏஎல்பி கும்ப லக்கணமோ, ஏஎல்பி மேஷ லக்கணமோ, ஏஎல்பி மிதன லக்கணமோ, இந்த 6 லக்கணம் போனால் அரசியலில் நிற்கலாம். அரசியலோட தொடர்பு இருக்கும். அரசியல் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் மாறிக்கிட்டே இருக்கும். அதோட ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதனத்துலேருந்து ஆரம்பித்து மிதனமோ சிம்மமோ துலாமோ தனுசோ இல்லை கும்பமோ இல்லை மேஷமோ இந்த வருஷம் இந்த 10 வருஷ காலம் ஏஎல்பி அச்சய லக்கணம் போகும்போது அரசியல் செல்வாக்கு உண்டு. அரசியல் சம்மந்தப்பட்டது அரசாங்க தொடர்புடைய அரசியலுக்கு இல்லை சார் நான் கௌரவ பதவி கிடைக்குமா சார், உங்களுக்கு வந்து மிதன லக்கணம் போது உங்களுக்கு அரசு கௌரவ பதவி கிடைக்கும். சிம்ம லக்கணம் போது ஆட்சி பதவி கிடைக்கும். உங்களுக்கு வந்து துலா லக்கணம் போகுது உங்களுக்கு பேர் புகழெல்லாம் கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து ஒரு பினாமியாக செயல்படுத்துவாங்க. தனுசு லக்கணம் போகும்போது இந்த செல்வாக்கு வந்துச்சுன்னா குடும்பத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும். குடும்பம் இருக்கவே இருக்காது தனுசு லக்கணத்துக்கு அரசியல் வந்துச்சுன்னா. கும்பலக்கணம் சார், இந்த கும்பலக்கணம் போகும்போது எதிர்பாராத வகையில் பெரிய யோகத்தை கொடுக்கும். கும்பலக்கணம் போகும்போது அரசியல் கொடுக்கும், ஆட்சி கொடுக்கும், மக்கள் செல்வாக்கு கொடுக்கும், என்னென்ன பதவி பட்டமெல்லாம் கொடுக்கும், பேர் கொடுக்கும், பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், இது எல்லாமே கொடுக்கும். ஆனால் என்னென்னா செவனேந்து உட்கார வச்சு கொடுக்கும். அதான் ஆச்சரியம். கஷ்டப்படாமல் கூட கொடுக்கும். அதான் ஆச்சரியம். நீ எதுவுமே பண்ணாதப்பா அப்படின்னு கொடுக்கும். இந்த மேஷ லக்கணம் பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக திட்டமிட்டு கொண்டாந்து ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. ஆனால் அந்த லக்கணம் முடியும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன தவறு டக்குன்னு முடிவெடுப்பாங்க. அதோட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி மிதனம் சிம்ம லக்கணம், அடுத்தது துலா லக்கணம், அடுத்தது தனுசு லக்கணம், அடுத்தது கும்ப லக்கணம், அடுத்தது மேஷ லக்கணம், இவங்க எல்லாமே அரசியலுக்கு சூப்பராக இருக்கும். சிறப்பு.